கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. கோயம்புத்தூர் வாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க தான். நாங்கள் வந்து இங்கே ப்ரோ டாக்ஸின்னு ஒரு கம்பெனியில் நாங்கள் எல்லோரும் எங்கள் வண்டியில் அட்டாச் போடுறோங்க. அவங்க வந்து எங்களுக்கு மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 70,000 80,000 தரேன்னு சொல்லி எங்ககிட்ட எல்லாத்தையுமே வண்டி அட்டாச் போட சொல்லி எங்களை காலையில் 5 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்கும் லாகின் பண்ண சொல்லி நாங்கள் வந்து எங்கள் உழைப்பு வண்டி எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே 3-4 மாதம் அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்கோம். பணம் தரோம் இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே பணம் கொடுக்கல. ஒரு 70-80 நாள் வேலை செஞ்சு ஒரு 10 நாள் தான் எல்லாருக்குமே பணம் கொடுத்துருக்காங்க. வேற யாருக்குமே கொடுக்கல. எல்லாருக்குமே கூட்டினா ஏகദേശம் அவங்க 100 வண்டிக்கு மேலே அட்டாச் எடுத்துட்டாங்க. அட்டாச் எடுக்கும்போது ஒரு வண்டிக்கு 5,000 டெபாசிட் வாங்கிட்டாங்க. அது போக இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஆளுக்கு கூடி பணம் வந்து அவங்க சொன்ன டைமும் கொடுக்கவும் இல்லை. ஒரு 10 நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே யாருக்குமே கொடுக்கல. எவ்வளோ தடவை போய் கெஞ்சி கூத்தாடி அவங்ககிட்ட எவ்வளவோ இது பண்ணி பேசியுமே வந்து அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. கடைசியில் எங்களால் முடியாது, எங்களால் முடியும் போது தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் துணியில பேசி அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய்க்கு மேலே எல்லாருக்கும் தர வேண்டியிருக்கு. இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ஒரு 20-25 லட்ச ரூபா பக்கம் வர வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சம் 1,4 லட்சத்துக்கு மேலே வர வேண்டியிருக்கு. எல்லாரும் 3-4 மாதம் அவங்ககிட்ட வண்டி போட்டு டியூ கட்ட முடியாமல் குடும்பம் நடத்த முடியாமல் ரொம்ப சிக்கலில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கணும் தான் இங்கே வந்திருக்கோம். மூலியமா மொத்தம் 50-60 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க வந்து இப்போ கடைசியில் 6 மாதம் கழிச்சு கொடுப்போம், அது என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் கொடுப்போம், அது வாங்கி இஷ்டம்னா இங்கே இருந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் யாரும் ஒத்துழைக்கல. ஏன்னா எங்கள் உழைப்பும் போயிருக்கு, எங்கள் வண்டி அவங்க கிட்ட இருந்திருக்கு. இதில் நிறைய வண்டியை கொண்டு போய் நிறைய மிஸ்யூஸும் பண்ணிட்டாங்க. எல்லாமே இப்போதான் ஒவ்வொன்றா தெரிய வருது. அவங்க இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே லாரி மினி ட்ரக் இதெல்லாம் வச்சு நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த பிஎன்ஜே ப்ரோ பில்டர்ஸ்ன்னு சொல்லி அதுதான் மெயின் கம்பெனி, அவங்களோட தான். அதுல இருந்து 2 பேர் வந்து சஞ்சய் நவநீதன் அப்படிங்கிறத எங்ககிட்ட எல்லாம் அட்டாச் போட்டு பணம் வாங்கினவர். ஆனா அவங்களுக்கு ஓட்டி காசு அவங்களுக்கு தான் அமுச்சு விட்டோம். அதுல ஃபியூல் செலவு அவங்க ஏத்துக்கிறேன்னு சொல்லி அதுவும் கடைசியில் எதுவுமே கொடுக்கல. ஸோ மொத்தமா பாதிக்கப்பட்டோம். குடும்பம் கூட நடத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கு. அதாவது ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும், நீங்க வந்திருக்கோம். எப்படியாவது ஒரு தீர்வு கிடைக்கணும், சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரு வண்டியுமே வந்து இப்போதைக்கு எல்லாருமே வந்து வண்டி லோன் போட்டு எடுத்தவங்க தான். லோன் போட்டு எடுத்து எல்லா வண்டியுமே வந்து 2 மாசம் 3 மாசம் டியூ கட்டாம வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் டிரைவர் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுல வீட்டு லோனு, ஹவுசிங் லோனு, குழு லோனு, இப்படி எல்லாமே சுத்தி இருக்கிற சூழ்நிலையில வண்டி சீசிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. வண்டியை ஒளிச்சுதான் ஓட்டிட்டு இருக்கோம். அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. இதுல இருந்து ஏதோ ஒரு நிவாரணம் எங்களுக்கு கை கிடைச்சதுனா தான் இதுல இருந்து வெளியே வந்து ஒரு நார்மல் வாக்கியே வாழ முடியும். அந்த கண்டிஷன்ல இருக்கு. கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இந்த ப்ரோ டாக்ஸில வந்து இப்போதைக்கு பேசிட்டு இருக்கிறவங்க சஞ்சய் நவநீதன், இவங்க 2 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு இங்க லோக்கல்ல வேற தொழில்களும் இருக்கு, எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, இதுதான் தொழில். ஸோ அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டா பேசுறாங்க. ஒரு பொறுப்பான பதிலும் இல்லை, எந்த தீர்வும் இல்லை. அவங்க கிட்ட பேசி கமிஷனர் ஆஃபீஸ்ல நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அது வந்து போத்தனூர் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு, அங்கே கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.